அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, ஒரு ஊரில் ஒரு மாணவன், வசதியான மாணவன், வந்து என்ன சொல்லணும்னா ஜமீன் குடும்பத்தை சார்ந்த ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றான். அப்போது அந்த பையன் பார்த்திங்கன்னா, ஆசிரியர்களை மதிப்பதில்லை, சக மாணவர்களை மதிப்பதில்லை, எல்லோரிடத்திலும் கண்ணிய குறைவான முறையில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பையன் இருந்து கொண்டே இருந்தான். தனக்கு தான் ஜமீனுடைய அந்த பணம் இருக்கிறது அல்லவா, அந்த பணம் இருக்கிற திமிரில் அந்த மாணவன் அந்த ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த ஒரு ஆசிரியருக்கு இவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இவனுக்கு பாடம் புகட்ட வேண்டுமே, யார் பேச்சும் ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுத்தார்னு சொன்னால் உடனே அவருடைய தந்தை இடத்துல சொல்லி அவர்களை மீது என்ன இவன் மாணவன் மீது ஆசிரியர்கள் புகார் சொன்னால் இந்த பையன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தந்தை இடத்துல சொல்லி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க, இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த ஒரு ஆசிரியருக்கு இந்த மாணவனுக்கு ஏதாவது நாம் படிப்பினை அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டுமே என்று யோசித்து கொண்டே இருக்கின்றான். ஒரு நாள் அந்த மாணவனை அழைத்து, தம்பி, உன்னை போல பெரிய குடும்பத்தை சார்ந்த ஜமீன் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் பக்கத்து ஊரில் இருக்கின்றார், அவர் இறந்து விட்டார், அவர் அடக்கம் செய்வதற்கு பெட்டி தேவை, எனவே இந்த ஊரில் அந்த பெட்டி செய்யக்கூடியவர் இருக்கின்றார், எனவே நீ அந்த ஊருக்கு சென்று அந்த ஒரு பெட்டி ஒன்று செய்ய வேண்டும், நீ போயிட்டு வா அப்படின்று அந்த ஆசிரியர் அந்த மாணவனுக்கு சொல்கின்றார். உடனே அந்த மாணவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த ஊரை விசாரித்து அந்த ஊருக்கு போய் அந்த பெட்டி செய்யக்கூடிய, அந்த இறந்தவர்களுக்காக வேண்டி பெட்டி செய்யக்கூடிய அந்த நபரை கண்டுபிடித்து விட்டு அங்கு அமர்ந்து அந்த பெட்டி செய்வரை பார்த்து, இந்த ஊரிலே இந்த ஜமீன் இப்படிப்பட்ட வசதிகளும், அவருக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, தோப்பு இருக்குது, துறவு இருக்குது, மாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே இருக்கிறான். சொல்லிகிட்டே இருந்தால் கடைசியாக அந்த பெட்டி செய்கிறவன் என்ன செய்கிறான், நேராக இந்த ஒரு கன்னத்தில் ஒரு அறையை விட்டுட்டு, அவனுக்கு என்ன இருந்தால் எனக்கு என்னப்பா, அவருக்கு எவ்வளோ சொத்து இருந்தால் என்ன, எத்தனை வீடு இருந்தால் என்ன, எத்தனை தோப்புகள் இருந்தால் எனக்கு என்ன, அவருடைய உயரம் என்ன, அகலம் என்ன, அவர் இறந்துட்டார்ல, இதெல்லாமா அவர் கொண்டு போகிறாரு, அவருடைய உயரம் என்ன, அகலம் என்ன, அதை மட்டும் சொல்லு, நான் பெட்டி செஞ்சு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த மாணவனுக்கு அப்பொழுது தான் உரைக்கிறது, அந்த நம்முடைய இந்த பணம் பதவிகள் எல்லாம் நமக்கு எந்த விதத்திலும் பயன் தராது, நம்முடைய இறப்புக்கு பின்னால் இதுவும் பயன் தராது, இதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது என்ற ஒரு சிந்தனை அந்த மாணவனுக்கு ஏற்படுகிறது. உடனே அந்த மாணவன் தன்னுடைய ஆசிரியரிடத்தில் மன்னிப்பு கேட்டு திருந்திக் கொள்கின்றான். இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று நம்மிடத்தில் கூட பணம் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கின்றோம், பணம் இல்லை என்றால் ஒரு மாதிரி இருக்கிறோம், பணம் இருப்பவர்களை ஒரு கண்ணியப்படுத்துகிறோம், பணம் இல்லாதவர்களை ஒரு மாதிரி பார்க்கின்றோம். இது போன்ற குணாதிசயங்கள் நம்மிடத்திலும் இருக்கிறது. அன்பிற்கினவர்களே, பொதுவாக இப்போ மாற்று மதத்தில் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் கூட என்ன செய்வாங்கன்னா, அப்போ உயிரோடு இருக்கும்போது தாய் தகப்பனை கவனிக்கிறது இல்லை, ஆனால் இறந்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் வண்டிகளை பூவால் ஜோடிக்கிறாங்க, பூவால் ஜோடித்து பட்டாசுகளை வெடித்து என்ன செய்கிறாங்க, வான வேடிக்கையோடு அலங்காரத்தோடு எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த கடைசி அந்த சாவு ஊர்வலத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது இருக்கும்போது அவர்களுக்கு கஞ்சி ஊற்றுவதில்லை, அவர்களை நலம் விசாரிப்பதில்லை, அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதில்லை. ஆனால் இறந்ததுக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்கன்னா, இது போல் தேவையில்லா செலவுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பட்டாசு வெடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அந்த சாவு எடுத்து சொல்லக்கூடிய, அந்த பாடி எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாகனத்தை பூக்களினால் அறுப்பினால் என்ன பலன் இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்போ இறந்ததுக்கு பின்னாடி பல பேருக்கு ஆயிரக்கணக்கில் 100 பேருக்கு என்ன செய்கிறது, சாப்பாடுகளை வழங்குகிறார்கள். இது போன்ற செயல் அவரிடத்திலும் இருக்கிறது. அதேபோல் நம்மிடத்தில் பார்த்திங்கன்னா நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். நமக்கு ஒன்றுமே கிடையாது, அவங்களுக்காவது பூ மாலை பட்டாசுகள் வான வேடிக்கைகளோடு எடுத்துகிட்டு போகிறாங்க, நெத்தியில் முடிஞ்சால் ரூபா 10 ரூபா காயினை வைக்கிறாங்க. நமக்கு அது கூட கிடையாது. நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் கஃன் துணி மட்டும்தான் நாம் போகும்போது கொண்டு போகிறோம், வேறு ஒன்றும் நம்ம கொண்டு போகிறதில்ல. நம்ம இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இதுலேயும் அப்படி தான் இருக்கும்போது பெற்றோர்களை கவனிப்பதில்லை, பேசுவதில்லை. இறந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குரான்கள் ஓதுவது 40ஆம் நாள் பாத்தியா, வருஷம் பாத்தியான்னு எல்லாருக்கும் அழைத்து சாப்பாடு கொடுப்பது,
குரான் இறந்தவர்களுக்காக குரான் ஓதுவது தவறில்லை. நாமும் குரான் ஓதுவதும் தவறில்லை. அதேபோல் அவர்களின் பேரிலே என்ன செய்கிற சொந்த பந்தங்களை அழைத்து நண்பர்களை அழைத்து சாப்பாடு கொடுப்பதும் தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவங்க உயிரோடு இருக்கும்போது அவர்களை கண்ணியமான முறையில் நாம் நடத்தியிருக்கின்றோமா, அவர்களுக்கு தேவையானவற்றை நாம் செய்திருக்கின்றோமா, இதெல்லாம் செய்துவிட்டு அதை நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கூலிகளை தரக்கூடியவனாக இருக்கலாம், நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கலாம். அவங்க உயிரோடு இருக்கும்போது அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு அவர்கள் வஃபாத்துக்கு பின்னால் என்ன செய்கிறது, இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்குறோம். உயிரோடு இருக்கும்போது விட்டு கொடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இறந்ததுக்கு பின்னால் அவங்கள பற்றி அப்படி ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க. அவர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், அதை செஞ்சார், இதை செஞ்சார். எதுக்கு? உயிரோடு இருக்கும்போது பேசுகிறதில்ல, சண்டையிட்டுக் கொள்வது, அந்த நேரத்தில் விட்டு கொடுத்து இணக்கமாக போகணும்னு நமக்கு தோன்றதில்ல. இது மரணத்திற்கு பின்னால் இதெல்லாம் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கின்றோம். இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், உயிரோடு இருக்கும்போதும் அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். உயிரோடு இருக்கும்போது அவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும், விட்டு கொடுத்து போக வேண்டும். அவர்கள் இறந்ததுக்கு பின்னால் இது போன்ற அமல்களை செய்ய வேண்டும். குர்ஆன் ஓதுவது, அவர்களின் பேரில் சாப்பாடு கொடுப்பது, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பது, மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுப்பது, இதெல்லாம் அதிகப்படியான நன்மைகளை அவர்களுக்கு எத்தித்தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்பது மிக ஒரு சொற்பமான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. இன்றெல்லாம் அதிகமான மரணங்கள், கொரோனாவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமான மரணங்கள் தினம் தினம் மரண செய்திகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல வஅலா இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அனைவரோடும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம். பணம் பதவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், வசதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், மனிதர்களை மதித்து அவர்கள் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.